வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசாங்கம் புதிதாக 4 தொழிலாளர் நலச் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இவற்றுள் தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு 2020 என்பதும் ஒன்றாகும். முன்பு நடைமுறையில் இருந்த கீழ்கான 3 சட்டங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947, தொழிற்சங்க தகராறுகள் சட்டம் 1947, தி ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926, தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946, அதாவது தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலைய ஆணைகள் சட்டம் 1946. இந்த 3 சட்டங்களும் இணைக்கப்பட்டு அவற்றுள் சில மாறுதல்களும் செய்யப்பட்டு இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 21 முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துவிட்டது. இந்த சட்டத்தில் அத்தியாயம் 3இல் தொழிற்சங்கங்கள் பற்றிய விஷயங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பிரிவு 5 முதல் பிரிவு 27 வரையில் இந்த விஷயங்களை நாம் காணலாம். இவற்றுள் இந்த உரையில் நாம் பிரிவு 5 முதல் பிரிவு 15 வரையில் உள்ள விஷயங்கள் பற்றி விவாதிக்கலாம். மீதி உள்ள பிரிவுகளை அடுத்த உரையில் நாம் காணலாம். முதலில் பிரிவு 5. மாநில அரசாங்கம் தகுந்த அறிவித்தல் மூலம் தொழிற்சங்கங்களுக்கான பதிவாளர் ஒருவரை நியமிக்கலாம். அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ராரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அத்துடன் தொழிற்சங்கங்களுக்கான கூடுதல் பதிவாளர் அடிஷனல் ரெஜிஸ்ட்ரார், தொழிற்சங்கங்களுக்கான இணை பதிவாளர் ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கான துணை பதிவாளர் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆகியோரையும் அரசாங்கம் நியமிக்கலாம். இவர்கள் மாநில அரசாங்கம் அவ்வப்பொழுது வெளியிடும் அறிவிப்பின் கீழ் தொழிற்சங்கங்களுக்கான பதிவாளரின் அதிகாரங்களை பயன்படுத்தவும் அவரது பணிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதாவது இந்த இணை பதிவாளர், துணை பதிவாளர் ஆகியோர் ரெஜிஸ்ட்ரார் என்ன வேலையை பார்க்கிறாரோ அந்த வேலைகளை இவர்கள் செய்யலாம். அவருக்கு உண்டான அதிகாரங்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது பிரிவு 5 துணை பிரிவு 1இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிவு 5 துணை பிரிவு 2. ஒரு தொழிற்சங்கம் அமைந்துள்ள பகுதியில ஒரு கூடுதல் பதிவாளர் அல்லது ஒரு இணை பதிவாளர் அல்லது ஒரு துணை பதிவாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர் பதிவாளர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் பதிவாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் அவர் செய்து வருகிறார் என்று சொன்னால், அந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் அத்தகைய கூடுதல் பதிவாளர் அல்லது இணை பதிவாளர் அல்லது துணை பதிவாளர் அவர்தான் தொழிற்சங்க பதிவாளராக கருதப்படுகிறார். பிரிவு 6 துணை பிரிவு 1. ஒரு தொழிற்சங்கத்தின் 7 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் தொழிற்சங்கத்தின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு, அதாவது தொழிற்சங்கத்தை ஃபார்ம் பண்ணி அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்ட பிறகு 7 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தொழிற்சங்கத்தை பதிவு செய்தல் குறித்து இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் கடைபிடித்து இந்த சட்டத்தின் கீழ் தங்கள் தொழிற்சங்கத்தை பதிவு செய்து கொள்ளலாம். அப்ப தொழிற்சங்கத்தை பதிவு செய்வது எப்படி அப்படின்னு கேட்டாங்க, 7 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் இந்த தொழிற்சங்கத்தின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தொழிற்சங்கத்தை பதிவு செய்து குறித்து இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் கடைபிடித்து அவர்கள் தொழிற்சங்கத்தை பதிவு செய்து கொள்ளலாம். இது துணை பிரிவு 6.1 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தொழிற்சங்கத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி துணை பிரிவு 6.2 சொல்லுகிறது. ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய விண்ணப்பிக்கும் நாளே அந்த சங்கம் எந்த தொழிலகத்துடன் தொடர்புடையதோ அந்த தொழிலகத்தில் பணிபுரிகின்ற மொத்த ஊழியர்களில் குறைந்தபட்சம் 10 விழுக்காட்டினர், ஒரு 10% ஆஃப் தி ஒர்க்கர்ஸ், அல்லது குறைந்தபட்சம் 100 பேர், இதில் எது குறைவோ அதில் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய இயலாது. 7 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து தொழிற்சங்கத்தை பதிவு செய்யலாம். ஆனா அப்ப எவ்வளவு பேர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் தொழிற்சங்கத்தில் அப்படின்னு கேட்டாங்க, அது எந்த தொழில் நிறுவனத்துடன் தொடர்புடையதோ அந்த தொழில் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களில் மொத்த ஊழியர்களில் குறைந்தபட்சம் 10%, 10 விழுக்காட்டினர், அல்லது குறைந்தபட்சம் 100 பேர், இதில் எது குறைவோ அந்த எண்ணிக்கை அவர்கள் அதில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியும். தொழிற்சங்கத்தை பதிவு செய்தல் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் 7 பேர். தொழிற்சங்க விதிமுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சட்டத்தில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மொத்த ஊழியர்களில் 10% அல்லது 100 பேர் உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியும். இப்போ ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் துணை பிரிவு 1 கீழ், அதாவது 6.1 கீழ் அளிக்கப்பட்டு விட்டது. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்திலே கையெழுத்திட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல 50% கீழே இருக்கிறவங்க அந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் நிலையிலிருந்து விலகிவிட்டார்கள். அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுங்க.
அல்லது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அறிவித்து விடுறார்கள். அப்படி அறிவித்து விட்டாலுமே கூட, என்று எழுத்து மூலமாக தெரிவித்து விட்டாலும் கூட, தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்காக அளிக்கப்பட்ட விண்ணப்பம் செல்லாது என்று கூற முடியாது. பிரிவு 6.4 ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர் தொழிற்சங்கம் எல்லா நேரங்களிலும் சங்கம் எந்த தொழிலகத்துடன் தொடர்புடையதோ அந்த தொழிலகத்தின் மொத்த தொழிலாளர்களில் 10% குறையாத அல்லது 100 தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்க வேண்டும். இதில் எது குறைவோ அது இருக்கலாம். குறைந்தபட்சம் 7 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். பிரிவு 7 இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முறைப்படி தொழிற்சங்கத்தின் செயற்குழு உருவாக்கப்படவில்லை என்றாலோ அல்லது தொழிற்சங்கத்தின் விதிமுறைகள் கீழ்காண விஷயங்கள் பற்றி தெரிவிக்கவில்லை என்றாலோ தொழிற்சங்கம் பதிவினை பெற இயலாது. என்னென்ன விஷயங்கள்? தொழிற்சங்கத்தின் பெயர் முதல்ல விண்ணப்பத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டதற்கான நோக்கங்கள், எல்லா நோக்கங்களும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அது இருக்கணும். இல்லாவிட்டால் இந்த தொழிற்சங்கம் பதிவினை பெற இயலாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பெற முடியாது. The whole of the purposes for which the general funds of the trade union shall be applicable, all of which purposes shall be purposes to which such funds are lawfully applicable under this code. தொழிற்சங்கத்திற்கு ஒரு நிதி இருக்கும் இல்லையா, ஜெனரல் ஃபண்ட்ஸ், பொது நிதிகள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். அந்த நிதிகள் எந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அத்தகைய நோக்கங்கள் அனைத்தும் இந்த சட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ள சட்டபூர்வமான நோக்கங்களாக இருக்க வேண்டும், லாஃபுல்லா இருக்க வேண்டும். 7D தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை பராமரித்தல், அப்பட்டியலை தொழிற்சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பார்வையிட செய்யப்பட்டுள்ள வசதிகள், இது பற்றி சொல்லப்பட்டிருக்க வேண்டும். பிரிவு 7E ஒரு தொழில்துறை நிறுவனத்தின் தொழிற்சாலை, நிறுவனம் அல்லது தொழிற்சாலை அல்லது அலகுகள், டிஃபரண்ட் யூனிட்ஸ், கிளைகள் அல்லது பிரான்ச்சஸ் அல்லது அலுவலகங்கள், ஆபீசஸ், இதெல்லாம் உண்மையில் பணிபுரியும் அல்லது பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை அவற்றுடன் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தில் சாதாரண உறுப்பினர்களாக அனுமதித்தல். அது எப்படி அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லியிருக்க வேண்டும். பிரிவு 7E ஒரு தொழில்துறை நிறுவனத்தின் தொழிற்சாலை, நிறுவனம் அல்லது தொழிற்சாலை அல்லது அலகுகள், டிஃபரண்ட் யூனிட்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரி, கிளைகள், பிரான்ச்சஸ் அல்லது அலுவலகங்கள், ஆபீசஸ், இதுல உண்மையாகவே பணிபுரிகின்ற அல்லது பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை இந்த தொழிற்சங்கத்திலே சாதாரண உறுப்பினர்களாக அனுமதிக்கலாம். அதாவது அவர்களுடைய தொழில் என்ன, அவர்களுடைய கேட்டகரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அவர்களை உறுப்பினர்களாக அனுமதித்தல். இதை பற்றி இந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். மேலும் இத்தகைய ஊழியர்கள் இல்லாத மற்ற சில பேரையும் கௌரவ அல்லது தற்காலிக உறுப்பினர்களாக அனுமதிக்கலாம். ஆனா பிரிவு 21 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, இவ்வாறு நியமிக்கப்பட்ட கௌரவ அல்லது தற்காலிக உறுப்பினர்களாக அனுமதிக்கப்பட்ட அவர்கள் தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்று அலுவலர்களாக செயல்பட முடியாது அப்படின்னு பிரிவு 21 சொல்கிறது. 7F தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் பிறரிடமிருந்து சந்தா தொகை வசூலித்தல், சப்ஸ்கிரிப்ஷன், மாசமோ இல்ல வருஷமோ சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி வசூலிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லணும். 7G தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவர் எந்த விதமான நிலைமைகளின் கீழ் அந்த சங்கத்தின் விதிமுறைகளின் கீழ் அளிக்கப்படும் நன்மைகளை பெறுகிறார், அவருக்கு எந்தெந்த விதிமுறைகள் இருக்கு, அவருடைய அந்த சங்கத்தினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவருக்கு கிடைப்பதற்கு எந்த விதமான நிலைமைகள் இருக்கின்றன, எந்த விதிமுறைகளின் கீழ் அவை அளிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல ஒரு உறுப்பினர் எத்தகைய நிலைமைகளின் கீழ் அபராதம் மற்றும் பறிமுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு ஆளாகிறார் அப்படிங்கிறது பற்றியும் சொல்லப்பட வேண்டும். 7H தொழிற்சங்க உறுப்பினர்களின் வருடாந்திர பொது மகாசபை கூட்டம், தொழிற்சங்க அலுவலர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகள் உள்ளிட்ட அத்தகைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்முறைகள், இதை பற்றி சொல்லப்பட வேண்டும். பிரிவு 7I நிர்வாக குழுவின் உறுப்பினர்களும் தொழிற்சங்கத்தின் பிற நிர்வாகிகளும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் பின்பு எவ்வாறு நீக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பற்றி சொல்லணும். மற்றும் தற்காலிகமாக காலியிடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அவை எவ்வாறு நிரப்பப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றியும் சொல்லணும். 7J தொழிற்சங்கத்தின் நிதிகளை பாதுகாப்பாக வைத்திருத்தல், அந்த ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ஃபண்ட் எல்லாம் எப்படி சேஃபா வச்சிருக்கிறது. பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி கணக்குகளை ஆண்டுதோறும் தணிக்கை செய்தல், எல்லா அக்கௌண்ட்ஸையும் வருஷம் ஆடிட் பண்ணணும். தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கணக்கு புத்தகங்களை ஆய்வு செய்வதற்கு போதுமான வசதிகள், இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாலும் அதெல்லாம் இந்த தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அவ்வப்பொழுது வந்து பார்த்து ஆய்வு செய்வதற்கு போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். 7K விதிகள் திருத்தப்படும் விதம், இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றாங்க அல்லது மாற்றப்படும் விதம் அல்லது ரத்து செய்யப்படும் விதம், இவை எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட வேண்டும்.
கடைசியில தொழிற்சங்கம் எவ்வாறு கலைக்கப்படும், ஒருவேளை இதனுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது அல்லதுனாலோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களில் இந்த தொழிற்சங்கம் கலைக்கப்படுகிறது அப்படின்னா அது எவ்வாறு கலைக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்க வேண்டும். இது பிரிவு 7 எல்லில் கூறப்பட்டிருக்கிறது. பிரிவு 8 துணைப்பிரிவு 1 தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை டிஜிட்டல் ஃபார்ம் மின் வடிவத்தில் அளிக்கலாம் அல்லது வேறு வடிவத்திலும் சமர்ப்பிக்கலாம். இவற்றுடன் என்னென்ன விஷயங்கள் இணைக்கப்பட வேண்டும்? ஒரு டிக்ளரேஷன், ஒரு அபிடவிட் ஒன்று கொடுக்கணும். அது பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்திலும் அந்த முறையிலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த தொழிற்சங்கத்தினுடைய விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, அந்த தொழிற்சங்கத்தினுடைய விதிகளின் நகல் ஒன்று இணைக்கப்பட வேண்டும். இந்த விதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற தொழிற்சங்க உறுப்பினர்கள் அவர்கள் இயற்றிய ஒரு தீர்மானம், நாங்கள்லாம் அந்த விதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஏற்றப்பட்ட ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தினுடைய நகல். இப்ப இந்த விண்ணப்பத்தை அளிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில பேர் 7 பேர், குறைந்தபட்சம் 7 பேர் சேர்ந்து இதை அளிக்கிறார்கள். அந்த 7 பேரும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை எங்களுடைய சார்பாக அவர்கள் இந்த விண்ணப்பத்தை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற தொழிற்சங்க உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பார்கள். அந்த தீர்மானத்தினுடைய நகல். அப்புறம் இந்த தொழிற்சங்கம் சில தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்கலாம், ஒரு பெடரேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு மத்திய தொழிற்சங்கமாக இருக்கலாம். அப்படி இருந்தா இந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னாக்க அதுல இருக்கிற எல்லா ட்ரேட் யூனியன்ஸும் அல்லது எல்லா தொழிற்சங்கங்களும் தனித்தனியாக அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாம் கூடி இந்த கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பார்கள் இல்லையா, அந்த தீர்மானத்தினுடைய நகல் கொடுக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு தொழிற்சங்கமும் அவங்கவுங்க இயற்றின அந்த தீர்மானத்தினுடைய நகலை கொடுக்கப்பட வேண்டும். இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக தொழிற்சங்க உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தொழிற்சங்கம் அல்லது ஒரு கூட்டமைப்பு அல்லது தொழிற்சங்கங்களின் மத்திய அமைப்பாக இருந்தால் ஒவ்வொரு உறுப்பு தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களும் தனித்தனியாக கூடி ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றிய தீர்மானத்தை கொடுக்கிறது. அது முன்னாடியே சொன்னோம். அதுதான் பிரிவு 8.2. ஒருவேளை ஒரு தொழிற்சங்கம் அதன் பதிவுக்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கு முன், அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த தொழிற்சங்கத்துக்கு இருக்கின்ற சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அவை பற்றிய விவரங்களுடன் கூடிய அறிக்கையை பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் பரிந்துரைக்கப்பட்ட விவரங்களுடன் தயாரித்து விண்ணப்பத்துடன் சேர்த்து பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். 8.3 விண்ணப்பம் இந்த சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க இருக்கிறது, இந்த சட்டத்தினுடைய விதிகளின்படிதான் இந்த விண்ணப்பம் இருக்கிறது அப்படிங்கிறத தொழிற்சங்கம் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய உரிமை பெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் உறுதி செய்து கொள்வதற்காக பதிவாளர் கூடுதல் தகவல்களை கேட்டுப்படலாம். அவருக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் அதையெல்லாம் அவர் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அவ்வாறு கேட்டு வாங்கிப்பட்ட பிறகு அவர் அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனா அத்தகைய தகவல்கள் வழங்கப்படும் வரை தொழிற்சங்கத்தை அவர் பதிவு செய்வதற்கு மறுக்கலாம். 8.4 புதிதாக பதிவு செய்வதற்காக முன்மொழியப்பட்ட தொழிற்சங்கத்தின் பெயர், ஒரு பொது பெயர்ல ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பெயருடன் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னால், அல்லது பதிவாளருடைய கருத்தில் ஏற்கனவே உள்ள ஒரு தொழிற்சங்கத்தின் பெயரை ஒத்திருந்தால் அப்ப என்ன ஆகும், பொதுமக்கள் ஏமாற்றப்படுவார்கள். இது எந்த தொழிற்சங்கம் முன்னாடியே இருக்கிறதா இல்ல புதுசா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு குழப்பிப்பாங்க. தொழிற்சங்கத்தின் உறுப்பினரை ஏமாற்றுவதற்கு இதுல வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் பதிவாளர் தொழிற்சங்கத்தின் பெயரை மாற்றுமாறு விண்ணப்பதாரர்களை கோரலாம். உங்க பேர் முன்னாடியே இருக்குங்க, அதே மாதிரி இந்த பேரும் இருக்கு, அதனால நீங்க இந்த பேரை மாத்திக்கோங்க அப்படின்னு தொழிற்சங்கத்தை பதிவு செய்யாமல் அவர் மறுக்கலாம். மேலும் அத்தகைய மாற்றம் செய்யப்படும் வரை தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய அவர் மறுக்கலாம். பிரிவு 9.1 தொழிற்சங்கத்தின் பதிவு குறித்து இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் தொழிற்சங்கம் கடைபிடித்துள்ளது என்று பதிவாளர் திருப்தி அடையும் பட்சத்தில் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் பராமரிக்கப்படும் பதிவேட்டில் தொழிற்சங்கம் பதிவுக்காக வேண்டி அளித்த விண்ணப்பத்தில் தரப்பட்டுள்ள தொழிற்சங்கம் தொடர்பான தகவல்களை அவர் பதிவு செய்யலாம். சோ அவர் திருப்தி ஆயிட்டாரு, தொழிற்சங்கத்தை பதிவு செய்யலாம், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிற பட்சத்துல அவர் தன்னிடம் வைத்திருக்கின்ற ஒரு பதிவேட்டில், அந்த பதிவேட்டில் இந்த தொழிற்சங்கம் குறித்து கொடுக்கப்பட்ட தகவல்கள், விண்ணப்பத்தில் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தையும் அவர் பதிவு செய்து கொள்ளலாம். 9.2 அப்படியே ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கான ஆணையை பிறப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான ஒரு சான்றிதழை, பதிவு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ் ஒன்றை விண்ணப்பிக்கும் தொழிற்சங்கத்திற்கு அவர் வழங்க வேண்டும். இந்த சான்றிதழ் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும். மேலும் இந்த சட்டத்தின் கீழ் இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த சான்றிதழே இறுதி ஆவணமாக இருக்கும். இதுதான்
ஃபைனல் டாக்குமெண்ட். இதை தவிர வேற யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இது இந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி யாரும் எந்த விதமான கேள்வியும் எழுப்ப முடியாது. தட் வில் பி தி ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் that the trade union has been registered under this code. 9.3 இது முன்னாடியே சொன்ன விஷயம்தான். ஒரு தொழிற்சங்கத்திற்கு பதிவாளர் பதிவு சான்றிதழை வழங்கி இருந்தால் அவர் இதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் பராமரிக்கப்படும் பதிவேட்டில் தொழிற்சங்கத்தின் பெயர் மற்றும் பிற விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். 9.4 இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே தொழிற்சங்க சட்டம் 1926 ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926 பழைய ஆக்ட் இருக்கு இல்லையா, அதன் கீழ் பதிவு செய்யப்பட்ட செல்லுபடியாகும் பதிவை பெற்றுள்ள, அதாவது அதிக பதிவு செய்யப்பட்டு ஒரு தொழிற்சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு தொழிற்சங்கமும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும். சோ அது இல்ல, இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் பதிவு செய்யப்பட்டதாக, அதாவது ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926 அல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 கீழ் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படுவார்கள். அத்தகைய தொழிற்சங்கம் தனது நிர்வாக குழுவின் அமைப்பு முறை இந்த சட்டத்தின்படி உள்ளது என்றும் பிரிவு 7 படி புதுப்பிக்கப்பட்ட தொழிற்சங்க விதிகளுடன் பதிவாளரிடம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் பதிவாளர் அதற்கேற்ப தனது பதிவேடுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே இப்போ எக்ஸிஸ்டிங் ட்ரேட் யூனியன்ஸுக்கும் ஒரு டியூட்டி இதுல இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா, பிரிவு 7 படி புதுப்பிக்கப்பட்ட தொழிற்சங்க விதிகளுடன் பதிவாளரிடம் ஒரு அறிக்கையை புதிதாக தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் பதிவாளர் அதற்கேற்ப தனது பதிவேடுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். 9.5 இது ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரார் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அதை அவர் பின்னாடி கேன்சல் பண்ணலாமா, அப்படி வித்ரா பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றிய விஷயங்களை சொல்லப்படுகிறது. பதிவு சான்றிதழை திரும்ப பெறுதல் அல்லது ரத்து செய்தல். கீழ்காணும் நிலைமைகளில் ஒரு தொழிற்சங்கத்திற்கு வழங்கப்பட்ட சான்றிதழை தொழிற்சங்க பதிவாளர் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, அது தனக்கு வழங்கப்பட்ட பதிவு சான்றிதழை விலக்கிக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கலாம். எனக்கு கொடுத்த சான்றிதழை நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு இந்த தொழிற்சங்கம் சொல்லலாம். அப்படி சொன்னாங்க அவங்களே விலக்கிக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டால் அவர் விண்ணப்பிக்கலாம். அவர் இந்த தொழிற்சங்கத்தினுடைய பதிவை ரத்து செய்யலாம். ஆனா இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத அவர் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த சட்டம் அல்லது இதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளவற்றையோ அல்லது அதன் அமைப்பு அல்லது விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளவற்றையோ அந்த சங்கம் மீறி உள்ளது அப்படிங்கிறது குறித்து பதிவாளருக்கு கிடைத்த தகவலின் பெயரில், அப்படி ஒரு தகவல் அவருக்கு கிடைச்சிருந்தா அதை உறுதி செய்து கொண்ட பிறகு அவர் இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் 10 விழுக்காட்டை விட குறைந்து விட்டது அல்லது 100 என்ற எண்ணிக்கையை விட குறைந்து விட்டது என்று தொழிற்சங்க பதிவாளர் திருப்தி அடைந்தால், என முன்னாடியே சொல்லியிருக்கோம், எந்த நேரத்திலும் மொத்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில் 10 விழுக்காட்டினர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் 100 பேர் இருக்க வேண்டும். இதுல எது குறைவோ அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது எந்த நேரத்துல அதை விட குறைந்து போனாலும் அப்ப தொழிற்சங்கம் இருக்க முடியாது. தொழிற்சங்கத்துடைய சான்றிதழை அவர் ரத்து செய்து விடலாம். தொழிற்சங்கத்தின் பதிவு சான்றிதழ் விலக்கிக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக எந்த காரணங்களால் விலக்கிக் கொள்ளப்படுகிறது என்பதை விளக்கி 60 தினங்களுக்கு முன்பாக எழுத்து மூலமான விளக்கம் தொழிற்சங்கத்திற்கு அளிக்கப்பட வேண்டும். சோ தொழிற்சங்கத்திலிருந்து பதிவு சான்றிதழை விலக்கிக் கொள்வது அப்படின்னாக்க நகர்ந்து செஞ்சிட முடியாது. ஒரு 60 நாளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒண்ணு கொடுக்கணும். இது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தேவையில்லை. எப்ப அப்படின்னு கேட்டா, பதிவு சான்றிதழை விலக்கிக் கொள்ளுமாறு தொழிற்சங்கமே வேண்டி இருந்தால், அப்படி வேண்டியிருக்கிற பட்சத்துல இது தேவையில்லையே, அவங்களே கேட்டிருக்காங்க அதனால விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற காரணங்களுக்காக விலக்கிக் கொள்கிற பட்சத்தில் 60 தினங்களுக்கு முன்பாக ஒரு நோட்டீஸ் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 9.6 ஒரு தொழிற்சங்கத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பாயம் ஆணை பிறப்பித்தால் பதிவாளர் அந்த தொழிற்சங்கத்தின் பதிவை ரத்து செய்ய வேண்டும். ஒருவேளை ட்ரிபியூனல்ல போய் அங்கிருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ பதிவாளர் அந்த தொழிற்சங்கத்தினுடைய பதிவை ரத்து செய்துதான் ஆக வேண்டும். ஒரு தொழிற்சங்கத்தின் பதிவு சான்றிதழை ரத்து செய்யும் முன்பு பதிவாளர் அதற்கான காரணங்களை பதிவு செய்வதுடன் அவற்றை சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்திற்கும் தெரிவிக்க வேண்டும். பிரிவு 10. இப்போ ஒரு தொழிற்சங்கத்திற்கு பதிவு கொடுக்க முடியாது, பதிவு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு ஒரு தொழிற்சங்க பதிவாளர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அதனால பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பிரிவு 10 சொல்லுகிறது. பிரிவு 9 கீழ் ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய மறுக்கும் பதிவாளரின் முடிவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அல்லது பிரிவு 9.5 கீழ் பதிவு சான்றிதழை ரத்து செய்ய பதிவாளர் எடுத்துள்ள முடிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட முறை குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்ப்பாயத்திடம் முறையீடு செய்யலாம். ட்ரிபியூனலுக்கு அவர் போகலாம். இந்த முறையீடு வகுத்துரைக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு செய்யப்பட்டாலும்
காலதாமதத்திற்கு போதுமான காரணம் இருக்கிறது என்றோ அல்லது காலதாமதம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்பட்டது என்றோ விண்ணப்பதாரர் தீர்ப்பாயத்தை திருப்தி செய்தால் தீர்ப்பாயம் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்ளலாம். 10.2 சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அவர்களது தரப்பை கேட்பதற்கான வாய்ப்பை வழங்கிய பிறகு தீர்ப்பாயம் இந்த முறையீட்டை தள்ளுபடி செய்யலாம் அல்லது தொழிற்சங்கத்தை பதிவு செய்து பதிவு சான்றிதழ் வழங்குமாறு பதிவாளருக்கு ஆணையிடலாம் அல்லது சங்கத்தின் பதிவு சான்றிதழை விலக்கிக் கொள்ளும் ஆணையை ரத்து செய்ய உத்தரவிடலாம். இது எது செஞ்சாலும் இந்த ஆணையினுடைய நகலை பதிவாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்பதான் அவர் நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்காக அவருக்கு இந்த ஆணையை தீர்ப்பாயம் அனுப்பி வைக்க வேண்டும். 11 ஒரு தொழிற்சங்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டிய அனைத்து தகவல்களும் அறிவிப்புகளும் பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி பதிவாளரால் பராமரிக்கப்படும் பதிவேட்டில் உள்ள தொழிற்சங்கத்தின் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். சோ தொழிற்சங்கத்தினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு அவங்க முகவரியை கொடுத்திருப்பார்கள். அது தொழிற்சங்க பதிவாளருடைய பதிவேட்டில் அது இருக்கும். அந்த முகவரிக்குத்தான் எல்லா விஷயங்களும் தகவல்களும் அறிவிப்புகளும் அனுப்பப்பட வேண்டும். தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் 10 விழுக்காட்டுக்கு குறைந்தாலும் அல்லது 100க்கு குறைந்தாலும் தொழிற்சங்கம் அதனை பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை தொழிற்சங்கமே முன்வந்து பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். தொழிற்சங்கம் பதிவு வேண்டி வழங்கிய விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களில் ஏதேனும் மாற்றம் இருந்தாலோ அதனுடைய அமைப்பு முறை அல்லது விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றம் இருந்தாலோ அதனை பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, ஒரு தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அது ஒரு பாடி கார்பரேட்டாக இருக்கும். ஒன்ஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இட் பிகம்ஸ் ஏ பாடி கார்பரேட். பாடி கார்பரேட் அப்படின்னா அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம பர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது when may come and when may go but I go on forever அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பர்பெச்சுவல் சக்சஷன்ங்கிறது அதனுடைய உறுப்பினர்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். இன்றைக்கு ஒரு உறுப்பினர் இருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு உறுப்பினர் வந்திருக்கலாம், பழைய உறுப்பினர் விலகி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த தொழிற்சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த தொழிற்சங்கத்திற்கு என்று பொதுவான ஒரு முத்திரை இருக்கும், ஒரு சீல் ஒன்று இருக்கும். இந்த தொழிற்சங்கத்தின் தன்னுடைய பெயரிலே அசையாத சொத்துக்கள் அல்லது அசையும் சொத்துக்கள் ஆகியவற்றை வாங்கவும் அவற்றை வைத்திருக்கவும் இதற்கு உரிமை இருக்கிறது. இந்த தொழிற்சங்கம் தன்னுடைய பெயரில் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம், அதாவது கான்ட்ராக்ட்ஸை போடலாம். தன்னுடைய பெயரில் பிறர் மீது வழக்கு தொடரலாம். அதே மாதிரி மற்றவர்களும் இதனுடைய பெயரில் வழக்கு தொடரலாம். இது எல்லாம் ஒரு பாடி கார்பரேட்டுக்கு உண்டான சில கேரக்டரிஸ்டிக்ஸ். அது எல்லாம் இந்த தொழிற்சங்கத்திற்கும் கிடைத்து விடுகிறது. So the provisions of the following acts, namely the Societies Registration Act 1860, the Cooperative Societies Act 1912, the Multi-State Cooperative Societies Act 2002, the Companies Act 2013, any other corresponding law relating to cooperative societies for the time being in force in any state shall not apply to any registered trade union. இந்த சட்டங்கள் எதுவும் ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்திற்கு பொருந்தாது. மேலும் மேற்கூறிய எந்த ஒரு சட்டத்தின் கீழும் பெறப்பட்ட எந்த ஒரு தொழிற்சங்கத்தின் பதிவும் செல்லுபடியாகாது. இந்த சட்டங்களின் கீழ் நீங்க ஒரு தொழிற்சங்கத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பதிவு செல்லுபடி ஆகாது. 14.1 ஒரு தொழில் நிறுவனத்தில் பதிவு பெற்ற ஒரு தொழிற்சங்கம் இருக்குவெனில் பரிந்துரைக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் பணி வழங்குனருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தும் சங்கம் அல்லது கவுன்சில் அங்கே இருக்க வேண்டும். ஒரு தொழிற்சங்கம் தன்னுடைய பணி வழங்குனருடன் அதாவது மேனேஜ்மெண்ட் கூட பேசணும், நெகோசியேட் பண்ணணும் அப்போ ஒரு விஷயத்துல அப்படின்னு நினைக்குது அப்படின்னு சொன்னா அப்போ யாரு பேசுவது அப்படின்னு கேட்டாக்க அப்ப அங்க இந்த ட்ரேட் யூனியன் தான் எங்க கூட நெகோசியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ட்ரேட் யூனியன் அங்கே இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்க ஒரு கவுன்சில் இருக்கலாம், ஒரு நெகோசியேட்டிங் கவுன்சில் ஒன்று அங்கே அமைக்கப்படலாம். இந்த அத்தியாயத்தின் விதிகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் ஒரே தொழிற்சங்கம் மட்டுமே ஒரு தொழில் நிறுவனத்தில் செயல்பட்டு வந்தால் அத்தகைய தொழில் நிறுவனத்தின் பணி வழங்குனர் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகோல்களுக்கு உட்பட்டு அத்தகைய தொழிற்சங்கத்தை தொழிலாளர்களின் ஒரே பேச்சுவார்த்தை நடத்தும் தொழிற்சங்கமாக அங்கீகரிப்பார். ஒருவேளை ஒரு தொழில் நிறுவனத்துல ஒரே ஒரு தொழிற்சங்கம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகிறது என்று சொன்னால் அந்த தொழிற்சங்கம் தான் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக இருக்கும். அப்படி இல்லாம இந்த சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒரு தொழில் நிறுவனத்துல இயங்குகின்றன அப்படின்னு சொன்னா தொழிலகத்தின் பதிவேட்டில் உள்ள மொத்த ஊழியர்களில் 51 விழுக்காட்டுக்கு மேலான தொழிலாளர்கள் அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தால் சங்கத்தை ஆதரித்தால் இந்த சங்கமே நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரே சங்கம் என்று பணி வழங்குனர் அங்கீகாரம் வழங்கலாம். இப்போ ஒரு 4 யூனியன்கள் இருக்கின்றன.
அவையெல்லாம் பதிவு பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம 10 விழுக்காடு அல்லது 100 தொழிலாளர்கள் இருந்தா போதும், உறுப்பினர்களா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு 4 யூனியன்கள் அங்க இருக்குன்னு வச்சுங்க. அதுல எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கு 51 விழுக்காட்டுக்கு மேலான உறுப்பினர்கள் ஆதரவளிக்கிறார்களோ அல்லது தொழிலாளர்கள் மொத்த ஊழியர்களில் 51 விழுக்காட்டுக்கு மேலான ஊழியர்கள் எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தொழிற்சங்கத்தை கண்டறிந்து அது சரியான முறையிலே கண்டறியப்பட வேண்டும். அந்த தொழிற்சங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரே சங்கம் என்று பணிவழங்குனர் அங்கீகரிக்கலாம். அது பிரிவு 14.4 கூறப்படுகிறது. இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் ஒரு தொழிலகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் மற்றும் அந்த தொழிலகத்தின் வருகை பதிவேட்டில் உள்ள தொழிலாளர்களில் 51% அல்லது அதற்கு மேற்பட்டோரின் ஆதரவு எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கும் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் சரிபார்க்கப்பட்டபடி இல்லை என்றால், அப்படி இருந்தா என்ன பண்றதுங்கிறத முதல்ல பிரிவுல சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்றது? அந்த தொழிலகத்தின் பணிவழங்குனர் துணைப்பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை குழுவினை, ஒரு கவுன்சிலை அமைக்கலாம். முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? ஒரு தொழிற்சங்கம் இருந்ததுன்னா அந்த தொழிற்சங்கத்தையே அங்கீகரிக்கலாம் சொன்னோம். ஒரே ஒரு தொழிற்சங்கம் இருந்ததுன்னா அந்த ஒரே ஒரு தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் செய்து விடலாம். ஒரு தொழிற்சங்கம் 4-5 தொழிற்சங்கங்கள் இருந்து அதை ஒரே ஒரு தொழிற்சங்கத்துக்கு மட்டும் 51 விழுக்காட்டுக்கு மேலான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே ஒரு தொழிற்சங்கத்தை மட்டும் அங்கீகரித்து விடலாம். ஆனா 51 விழுக்காடு கூட இல்லாமல் ஒரு 4 தொழிற்சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னா அப்ப கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும். அந்த கவுன்சிலை எப்படி அமைக்க வேண்டும்? அந்த குழுவில் அவ்வாறு சரிபார்க்கப்பட்ட அந்த தொழிலகத்தின் வருகை பதிவேட்டில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் 20% குறையாத தொழிலாளர்களின் ஆதரவை பெற்றுள்ள பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். இப்போ 4 யூனியன் இருக்கு அப்படின்னு சொன்னா 4 யூனியன் 10, 20, 15 அப்படி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க. அதுல யார்கிட்டெல்லாம் 20% குறையாத தொழிலாளர்களின் ஆதரவு இருக்கிறதோ அவங்களை கண்டறிந்து அந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடம்பெற்ற கவுன்சிலை அமைக்க வேண்டும். இப்போ இந்த ஒவ்வொரு 20 விழுக்காட்டுக்கும் ஒரு பிரதிநிதி வீதம் ஒவ்வொரு 20 விழுக்காட்டுக்கான உறுப்பினர்களை கணக்கிட்ட பிறகு மீதம் உள்ளவர்களுக்கு ஒரு பிரதிநிதி வீதமும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். பிரிவு 14.5 துணைப்பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து பணிவழங்குனருக்கும் துணைப்பிரிவு 4 கீழ் அமைக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவுக்கும் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றால் அதனுடைய முடிவுகள் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றுள்ள சங்கங்களின் பெரும்பான்மை பிரதிநிதிகளால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக கொள்ளப்படும். 14.6 இந்த கவுன்சில் அல்லது இந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, அங்கீகாரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து அல்லது கவுன்சில் அமைக்கப்பட்ட நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அல்லது பணிவழங்குனர் மற்றும் தொழிற்சங்கம் ஆகியவற்றின் சம்மதத்துடன் நீட்டிக்கப்பட்டால் இந்த காலம் மொத்தத்தில் 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் நீட்டிக்கப்படலாம். மொத்தத்துல 3 வருஷம் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் வந்து அதன்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 5 ஆண்டுகள் வரையிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பேச்சுவார்த்தை நடத்தும் சங்கம் அல்லது குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வசதிகளை தொழிலக நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும். பிரிவு 15 தொழிற்சங்கத்தின் பொது நிதிகளை பரிந்துரைக்கப்பட்ட நோக்கங்கள் தவிர வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அவங்க வச்சிருக்க அந்த ஜெனரல் ஃபண்ட்ஸ் அது வந்து வேற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் பிரத்யேகமாக வசூலிக்கப்படும் அல்லது செய்யப்படும் பங்களிப்புகளில் இருந்து கான்ட்ரிபியூஷன் அதுக்கு வரலாம் இல்லையா, ஒரு தனி நிதியை உருவாக்கலாம். அதுக்காக செப்பரேட்டா ஒரு ஃபண்டை கூட உருவாக்கி கொள்ளலாம். அதன் உறுப்பினர்களின் குடிமை மற்றும் அரசியல் நலன்களை மேம்படுத்துவதற்காக அதிலிருந்து பணம் கொடுக்கப்படலாம். அதுக்கு என்னென்ன நோக்கங்களுக்காக அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கப்பட்ட நோக்கங்கள் என்று சொல்லப்படும். அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சோ அப்போ ஒரு பொது நிதி ஒன்று இருக்கும், அது இல்லாம ஒரு தனி நிதியும் உருவாக்கி கொள்ளலாம். 15.3 துணைப்பிரிவு 2 கீழ் அமைக்கப்பட்ட நிதிக்கு பங்களிக்குமாறு எந்த உறுப்பினரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. மேலும் அந்த நிதிக்கு பங்களிக்காத உறுப்பினர் தொழிற்சங்கத்தின் எந்த ஒரு நன்மைகளையும் பெறாமல் விலக்கப்படக்கூடாது. அவருக்கு எல்லா நன்மைகளும் அளிக்கப்பட வேண்டும். அல்லது தொழிற்சங்கத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் ஒப்பிடும் பொழுது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு குறைபாடும் அவருக்கு இருக்கக்கூடாது. அல்லது எந்த ஒரு பாதகமான நிலையிலும் அவர் வைக்கப்படக்கூடாது. மேலும் அந்த நிதிக்கான பங்களிப்பு தொழிற்சங்கத்தில் சேருவதற்கான ஒரு நிபந்தனையாக இருக்கக்கூடாது. இந்த பிரத்யேக ஃபண்ட் ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, ஸ்பெசிபிக் ஃபண்ட், அந்த ஃபண்டுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணதான் உங்களை நான் வந்து தொழிற்சங்கத்தை உறுப்பினராக சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சப்ஸ்கிரிப்ஷன். தொழிற்சங்கங்கள் அனைத்துமே ஒரு சந்தாவை வாங்கி அதிலிருந்து இயங்கி வருகின்றன.
அப்ப தொழில் சங்க உறுப்பினர்களிடமிருந்து சந்தாவை வசூலித்துக் கொள்ளலாம். தி சப்ஸ்கிரிப்ஷன் பேயபிள் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ட்ரேட் யூனியன் ஷல் பி சச் as may be prescribed. எப்படி என்ன சந்தா பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி இருக்க வேண்டும். இதுவரையெல்லாம் தொழிற்சங்கங்கள் குறித்த சில விஷயங்களை, அதாவது பிரிவு 5 முதல் பிரிவு 15 வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட பார்த்தோம். மீதி இருக்கின்ற விஷயங்களை நாம் அடுத்த உரையில் விரிவாக காணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.